குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள் மற்றும் பயன்கள் பற்றி ஹதீஸ் மற்றும் குர்ஆன் கூறுபவை. குர்ஆன் ஓதுங்கள். நிச்சயமாக குர்ஆன் கியாமத் நாளில் தன் தோழர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும். 2. குர்ஆனை திறமையாக நன்முறையில் ஓதுபவர் நல்லோர்களான சங்கை மிகு மலக்குகளுடன் சுவர்க்கத்தில் இருப்பார். குர்ஆனை இயலாமையால் கஷ்டப்பட்டவராக திக்கி திக்கி ஓதுகிறவர்களுக்கு 2 நற்கூலிகள் உள்ளன. சுபஹானல்லாஹ். 3. நிச்சயமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு எத்தனையோ கூட்டத்தாரின் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். இன்னும் இந்த குர்ஆனை கொண்டு அதனை உதாசீனப்படுத்தும் எத்தனையோ கூட்டத்தாரை தாழ்த்துகிறான். 4. குர்ஆனை உடையவரிடம் நீர் குர்ஆனை ஓதுவீராக, அந்தஸ்தால் உயர்வீராக. உலகில் எவ்வாறு அதனை நிறுத்தி அழகாக தஜ்வீதுடன் ஓதுனீரோ அது போன்றே இங்கும் ஓதுவீராக. நீர் ஓதும் கடைசி ஆயத்தின் இடத்தில் உன் அந்தஸ்து உள்ளது என்று கூறப்படும். எவ்வளவு ஆயத்துக்கள் ஓதுகிறாரோ அவ்வளவு தூரத்திற்கு அவரது அந்தஸ்துகள் சுவனத்தில்